நேயர்களே, பாபரி மஸ்ஜித் பிரச்சனை இந்தியாவை தாண்டி உலக அளவிலே பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கடைசியில நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்றைக்கு ஒரு அமைதி ஆயிற்று. ஆனாலும் பாரதிய ஜனதாவினுடைய கோர் ஹிந்துத்துவா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாபரி மஸ்ஜிதியை மறுபடி கிளப்புறாங்க. இதோட நிக்கலங்க. திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு பிரச்சனை நடைபெறுவதற்கு முன்பு குறிப்பாக யோகி ஆதித்யநாத் இதோட நாங்க விட போறதில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, மதுரா காசி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலையும் ஞானவாபி மசூதி எல்லாம் உடைச்சி நிறைய மசூதியை காலி பண்ண போறோம் அப்படின்னு இந்தியாவில் ஒரு பெரும் கலவர சூழ்நிலையை ஏற்படுத்த போறாங்க. இது எந்த அளவிற்கு எத்தனை காலம் இது இப்படியே நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு இந்த நாட்டை வாக்கு அரசியலுக்கு மடைமாட்டுகிறார்களா? இது முதல் கேள்வி. இந்த அடுத்த விஷயம் என்னன்னா, பாபரி மஸ்ஜித் அதோட நாட்டுல நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தா அதை மறந்துடணும். கோயில் கட்டியாச்சு, அயோத்தி சாமி கும்பிடணும், மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க பள்ளியாசல் போயிட்டு நாடை வளர்க்கறதுக்குள்ள வேலையை பார்க்கணும், தேச வளர்ச்சியை பார்க்கணும், தேச ஒற்றுமை, தேசத்தினுடைய கல்வி, தேசத்தினுடைய விவகாரத்தை தான் பார்க்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத்தில் பாபர் மசூதி என்ற பெயரில் ஒரு புதிய மசூதிக்கு அவர் இப்போ அடிக்கல் நாட்டி இருக்கிறது இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. முர்சிதாபாத் மாவட்டத்தில் பெல்தாங்காவை ஒட்டியுள்ள பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களோடு இணைந்து அடிக்கல் நாட்டியதற்கு அடையாளமாக அவர் ரிப்பன் வெட்டிட்டார். ஹுமாயூன் கபீர் மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டத்தில் உள்ள பரத்பூர் தொகுதியின் எம்எல்ஏவான ஹுமாயூன் கபீர் இதை நடத்தினாரு. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த மாதம் பரத்பூரில் உள்ள பெல்தங்காவில் பாபரி மசூதி கட்டுவதற்கு தான் அடிக்கல் நாட்டப் போவதாக அவர் கடந்த சில நாட்களாகவே கூறி வந்தார். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அயோத்தியில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக மசூதியை கட்டுவதற்கான ஹுமாயூன் கபீர் கூறியிருந்தார். டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு புதிய கட்சியை தொடங்குவதாகவும் அறிவித்தார். ஹுமாயூன் கபீர் வகுப்புவாத அரசியல் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திரிணாமுல் காங்கிரஸ் அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஹுமாயூன் கபீர் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் அவர் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசினார். கருத்துக்களை வெளியிட்டதாக கூறும் பாஜக அவரை வெளியேற்றிய முடிவை கேள்வி எழுப்பியிருக்கிறது. பிஜேபி இதுக்குள்ள ஏன் போகணும்? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிஜேபி தானே. அப்புறம் அவங்க இதுக்குள்ள ஏன் போறீங்க? முர்ஷிதாபாத்ல 70% இஸ்லாமியர்கள், 30% இந்துக்கள் என்று அவர் சொன்னபோது அவரை மமதா பானர்ஜி வெளியேற்றவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலின் போது முர்ஷிதாபாத் மக்கள் தொகையில ஒரு 70% முஸ்லிம்கள், பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் பாக்கிரதி ஆற்றில் வீசப்படுவார்கள் என ஹுமாயூன் கபீர் கூறியிருந்தார். ஹுமாயூன் கபீர் ஒரு ஹார்ட் கோர் இஸ்லாமியனாக சொல்ல முடியாது. ஆனா ஒரு அடிப்படைவாதியோட ஒரு இழிவான அரசியல், இந்துத்துவ அரசியலுக்கு சமநிலை அரசியல் செய்கிற ஒரு ஆசாமி அப்படி புரிஞ்சுக்கிடலாம். இந்துத்துவ அரசியல், பஜ்ரங் தள் அரசியல், பாஜகவின் தொண்டர்கள் செய்கிற அரசியல், இந்து மக்கள் கட்சி, விஸ்வ ஹிந்தி பரிஷத்தினுடைய அரசியலை விட கேவலமான அரசியல். இந்த ஹுமாயூன் கபீருக்கு பின்னால் வேறு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் அரசியல் லாபத்துக்காக இவன் தூண்டப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ஹுமாயூன் கபீரிடம் இருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார்கள் என்றாலும் மமதா பானர்ஜி முஸ்லிம்களை திரட்ட முயற்சிக்கிறார். பெல்தங்காவில் மசூதி 70க்காக முஸ்லிம்கள் கற்களை ஏந்தி செல்வதை காண்கிறோம் என்ற மேற்கு வங்க பாஜக எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காங்க. இதை சாணன்னு அவன் தூண்டுறான். மசூதிக்கு அடிக்கல் நாட்டுவது குறித்து மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா தலைவருமான சுகந்தா மஜும்தார் கூறுகளில், கடந்த 15 ஆண்டுகளாக மமதா பானர்ஜியை திருப்திப்படுத்தும் மற்றும் மதவாத அரசியலின் விளைவை இன்று நாம் காண்கிறோம். மதவாத அரசியலை சேர்ந்த இவன் தான்.
இந்த நாட்டை வந்து கேவலப்படுத்தி இந்த இந்துத்துவவாதிகள் தான் இந்த நாட்டை அழிவுக்கு கொண்டு போறாங்க. ஆனா இன்றைக்கு பிஜேபி என்ன சொல்கிறதுனால் மமதா பானர்ஜி தான் இந்த நாட்டில் அமைதியாக போய்கொண்டிருந்த ஒரு தேசத்தை நாசமாக்கியது அனைத்து பொறுப்பும். இதனுடைய முடிவு ரொம்ப மோசமா அமையும். அது ரொம்ப வருத்தம் இந்த தேசபக்தர்களுக்கு. இதற்கு மமதா பானர்ஜியுடைய முழு ஆதரவு உள்ளது. இன்றும் ஹுமாயூன் கபீர் காவல்துறையிடம் முழு ஒத்துழைப்பு பெறுகிறார். எப்படி பெறுறார் அவரு? பாபரி மசீது கட்டப்படுவதை மமதா பானர்ஜி உண்மையில் விரும்பவில்லை என்றால் அவர் ஹுமாயூன் கபீரை கைது செய்திருக்க வேண்டும். பாஜகவினர் ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது போலீசார் மேடையை கூட அகட்டுகிறார்கள், அது ஏன் இங்கு நடக்கவில்லை என்று பிஜேபி நல்லவர்களை போன்று அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த ஹுமாயூன் கபீருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கலாம். ஏன்னா இதை வச்சு முஸ்லீம்களை தூண்டி நாமெல்லாம் இந்துன்னு சொல்லி இந்து ஓட்ட பெறதுக்குத்தான் இந்த மாதிரியான கல்ல புல்லுருவிகளை வைத்து பிஜேபி நாடகம் நடத்தலாம். அதுல ஹுமாயூன் கபீர் பலிகடா இருக்கலாம். ஏன்னா ஒய்சிக்கோடு கூட்டணி அமைச்சு எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. அப்படி நிக்கிற போது ஹுமாயூன் கபீரும் ஒய்சி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்களுடைய வாக்கை பிரித்து பீகாரில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி வெற்றி பெறலாம். இது பிஜேபியுடைய திட்டம். இது பிஜேபியினுடைய கையாலாகவும் கூட ஹுமாயூன் கபீர் மாறி இருக்கலாம். என்ன நடக்கும்? பணம் தானே, அரசியல் தானே, அதிகாரம் தானே, எல்லா கட்சியும் நடத்துறது தானே. ஆனா இது வெறும் நாடகமே. இதற்கிடையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் சயோனி கோஷ் என்ன கூறுறாருன்னா, பாஜகவுக்கு நாங்க சொல்லிக்கிற ஒரே விஷயம் கேலா ஹபே, ஆட்டம் தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்தும் வங்கமொழி சொல்லாடல் இது. 2026 மமதா பானர்ஜி 4வது முறையாக வங்கத்தில் ஆட்சியை பிடிப்பார். ஏனெனில் மேற்கு வங்க மக்கள் அவரோடு இருக்கிறார்கள், அவர் மிகப்பெரிய ஆதரவோடு வெற்றி பெறப் போகிறார் என்று மமதாவுடைய ஆதரவு ஸ்போக்ஸ் பர்சன். யார் வேண்டுமானாலும் கோயில் கட்டலாங்க, யார் வேண்டுமானாலும் மசூதி கட்டலாம். அதனால இதன் பின்னணியில் மதக்கலவரத்தை பரப்பும் நோக்கம் யாருக்காவது இருந்தால் அவர்கள் பாஜகவிடம் நிதியுதவி பெறுவார்கள் என்றும், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக அவர்களை தூண்டிவிடும் என்று எல்லோருக்கும் தெரியும் என சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார் இந்த ஹுமாயூன் கபீர்? 62 வயசான ஹுமாயூன் கபீர் காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கி 2012 சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒரு வருஷம் கழித்து அவர் காங்கிரஸில் இருந்து விலகி திரிணாமுல்ல சேர்ந்தார். 2015 ஆட்சிக்கு எதிராக பேசியதற்காக ஹுமாயூன் கபீர் திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார். 2018 இதே ஹுமாயூன் கபீர் பாஜகவில் இணைந்து முர்ஷிதாபாத் தொகுதி மக்களவை தேர்தல் போட்டியிட்டு தோல்வியடைந்து 2021 அவர் திரிணாமுல் காங்கிரஸுக்கு 2வது திரும்பி இப்போது சமீபத்திய சர்ச்சைக்குரிய பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் முஸ்லிம் சமூகத்தை ஆதரிக்கவில்லை என்றும் 2026 தேர்தலுக்கு பிறகு மமதா பானர்ஜி முதல்வராக முடியாது என்றும் ஹுமாயூன் கபீர் கூறியிருக்கிறார். அப்ப இவர் சரியில்லாத ஒரு அரசியல்வாதி, இவர் ஒரு மாஃபியா, இவர் ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லை, கோட்பாடும் இல்லை. பாஜகவில் இருந்திருக்கிறார், காங்கிரஸ்ல இருந்திருக்கிறார், மமதாவோடு இருந்திருக்கிறார், இப்போ எவரோடும் இல்லை. இப்போ ஒய்சியோட சேர்ந்து முஸ்லிம் வாக்களை பிரிக்க போறார். இப்ப இவருக்கு பின்னணி யார் என்பதை நீங்களே யோசிச்சுக்கிட்டீங்க. 2011 மமதா பானர்ஜி முதலமைச்சராக இருந்தபோது 400 RSS கிளைகள் இருந்தன. இன்று அந்த எண்ணிக்கை 12,000 உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் முதல்வர் யாருக்காக உழைக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. ஜெகநாதருடைய கோயிலை கட்டுவதற்கு அரசின் கருவூலத்தை செலவிட்டது யார்? அப்படி என்றால் மசூதியை ஆசைப்பட்டதற்கு என் மீது ஏன் இவ்வளவு கோபம் என ஹுமாயூன் கபீர் கேள்வி எழுப்புகிறார். ஹுமாயூன் கபீர் திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் பரத்பூர் எம்எல்ஏவாகத்தான் இன்னும் தொடர்கிறார். இப்ப நாடு முழுவதும் பாஜக எப்படி தமிழ்நாட்டுல என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து தோல்வி அடைஞ்சு கடைசியில் அவங்க எடுத்த ஆயுதம் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் ஒன்றும் பிசுபிசுத்து போயிட்டு அதெல்லாம் எலெக்ஷன்ல ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தாது. மக்கள் ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆயிட்டாங்க. நாங்க களத்துல பார்க்கிற போதே மக்கள் சொன்னாங்க தூண்டி விடக்கூடிய நடவடிக்கை. அதனால அது ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகாது. இதே பாலிசி அவங்க பெரும்பான்மை இருக்கிற அங்கே கொண்டு வந்தன் மூலமாக தற்போது இந்த நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தேசத்தை குறித்து கவலை நமக்கு. இந்துத்துவ அடிப்படைவாதம் எல்லா இடங்களும், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், அப்புறமா ஹரியானா, எல்லா இடங்களிலும், டெல்லியில கேட்க வேண்டியதே இல்லை. அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு
தென்பகுதியில கர்நாடகாவில் இந்துத்துவ அரசியலை தூண்டி அங்க குல்பர்கா, ஹூப்ளி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக வராங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை கிளப்புறது. ஆந்திராவில் ஹைதராபாத், தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருப்பரங்குன்றம், கேரளாவில் ஐயப்பன் சாமி, இப்படி எங்க பார்த்தாலும் ஒரு கேவலமும் இழிவான மத அரசியல் நடக்கிறது. ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. பாபரி மசீதெல்லாம் மறந்துட்டு போயிடணும். அதெல்லாம் காலம் அதற்கான பதிலை தரும். இன்னைக்கு அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. கெட்டியாச்சு, முடிஞ்சுது. பக்தர்கள் அங்க போய் சாமி கும்பிடுவோம், முடிஞ்சுது. இதை தூண்டி விடுறது பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தான். பிரதமர் மோடி தான் இதை பத்தி அதிகமா பேசுறாரு. அமித்ஷா ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறாரு. RSS நல்லவர்களை போல வேடமிடுகிறார்கள். கீழே இருக்கக்கூடிய பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்து, அனுமன் சேனா, வாகினியா, இந்து வாகினி, அது இது என்றெல்லாம் கூட்டி கலவரங்களில் ஈடுபடுவது, பொது அமைதிக்கு சேதம் விளைவிப்பது. யார் கேட்பது? யாரும் கேட்க முடியாது. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. நன்றி. எவ்வளவு நேரம் வந்திருக்கு?